ஸோ 30ல் வெற்றியும் ஐஷு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஐஷு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா நான் போய் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி வெற்றி கூட இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே வெற்றி வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு, அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு. உடனே ஐஷு சொல்கிறாங்க, நான் என்ன குழந்தையா எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசுவேன், மூஞ்சி தூக்கி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வெற்றி ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொன்னோடனே அது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது வெற்றி கையில் ஒரு ஃபுட் இருக்குது, அதை பார்த்துட்டு இது என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கேட்குறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இல்லை நம்ம கிச்சனில் சமைச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அது அவரோட தனி கிச்சனில் சமைச்சது போல இருக்குது. உடனே ஐஷு வந்து திறந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சூடு ஆறிடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ வெற்றி தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு, ஏன்னா இன்றைக்கி ஐஷு கூட வெளியில் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ பாண்டி வந்து கேட்குறாங்க, டே யாராவது ஒன்று கிஸ் பண்ணிட்டாங்களா, ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, சொல்லுடா அவங்க கிட்ட போய் நானும் ஒரு கிஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து வெற்றி சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி வந்து என் ஐஷு வந்து நைட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா, நான் அவள் கூட போகிறேன், அவள் அங்கே போய் அவகிட்ட என்னடா பேசுறது, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொன்னோன்னே, பொண்ணுங்களை மடக்கணும்னா நீ வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும்டா, இங்கிலீஷ் பேசு, அப்புறம் ஜென்சி ட்ரெஸ் வச்சிருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு கடை வச்சிருக்கிறான், அந்த கடையில் போய்ட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம், அந்த ட்ரெஸ் போட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பாண்டியும் ஐடியா கொடுக்குறாரு. உடனே வெற்றியும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இப்போது ரெசார்ட்டுக்கு 7 பசங்க வராங்க. இவங்க தான் நியூ கெஸ்ட். இவங்க கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு கதையில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களை பார்த்துட்டு வெற்றியும் பாண்டியும் தான் அவங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போவே மெனு கார்டு கையில் நீட்டலாமா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பாண்டி கிட்ட கேட்குறாரு. அப்போ பாண்டி சொல்கிறாரு, இப்போவே கொடுத்தேன்னா அவங்க நேராக போய் ரிசப்ஷனில் சொல்லிடுவாங்க, நீ பேசாமல் இருடா, ஃபஸ்ட்டு அவங்க நெடுமாறனோட ஃபுட்டை சாப்பிடட்டும், சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு கடுமையாக ஆவாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காஸ்ட்டை பார்த்து பயப்படுவாங்க, அந்த டைமில் நம்ம என்ட்ரி கொடுத்து நம்மளோட ஃபுட்டை அவங்ககிட்ட சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு வெற்றியும் ஆமாம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்திருக்கிற கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நீங்கள் சார்லாம் கூப்பிட வேண்டாம், ப்ரோனே கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி காட்டுறாங்க, பட் இனி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெற்றியும் பாண்டி ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்துட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வெற்றி சொல்கிறாரு, டே இது நாய் பிடிக்கிற ட்ரெஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாண்டி வந்து, டே இதாண்டா ஜென்சி ட்ரெஸ், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்க சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வெற்றியும் அதை போட்டுறாரு. இப்போது நெடுமாறன் அவரோட ரூமில் உட்காந்து அவருக்கு கிடச்சிருக்கிற பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரீட் பண்ணிட்டுருக்காரு. அந்த டைமில் ஓனர் ரகுபதி அங்கே வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரியாவோட ஐடியாவை சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம கெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது நம்ம ரெசார்ட்டில் உள்ள மசாலாஸை பேக்கெட் போட்டு நம்ம விற்றோன்னா அவங்க அதை வாங்குவாங்க, இதனால் நமக்கு நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும், ஃபுட் காஸ்டிங் பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரியா சொல்கிற ஐடியாவை சொல்கிறாரு. சொன்னோடனே நெடுமாறன் குட் ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இது உங்கள் ஐடியாவா அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை இது ரியாவோட ஐடியா, இப்போ அவள் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உனக்கு ஓகே தானே நெடுமாறன் அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கு இந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, பட் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன், அதாவது நீ எஸ் சொல்லுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு ரகுபதி அங்கேருந்து போகிறாரு. அப்போது நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, ஷெஃப் நெடுமாறன் ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு அடக்கி ட்ரை பண்ணுறாளா, அதை நேற்று முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லிட்டு டேமிட் அப்படின்னு சொல்லி டேபிளில் குத்துறாரு. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வெற்றி அந்த கொசுவலை ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துடுறாரு. ஐஷு அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே இது ஜென்சி ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது ஜெர்சி ட்ரெஸ்ஸுன்னு மாற்றி உளறிடுறாரு. அதை பார்த்துட்டும் ஐஷு செமையாக சிரிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு இங்கிலீஷில் ஆர்டர் பண்ணணும். அவருக்கு எதுவுமே தெரியல, எந்த பேருமே தெரியல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக 2 சுஷி 2 ஒசுமக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வளர்றாரு. இப்போ எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு, கூடவே சாப்ஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து ஐஷு அழகாக சாப்ஸ்டிக் வச்சு அதை சாப்பிட்றாங்க. வெற்றிக்கு அதை வச்சு சாப்பிட தெரியல. அப்போ அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது பேர் தான் ஒசமக்கியா, இதை நான் சாப்பிட்ருக்கேங்க, செஞ்சும் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்து, பட் இதோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்து பழைய மீனில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிடுறாரு. அதே மாதிரி அரிசியை வந்து கரெக்டாக கிறிஸ்பியாக தான் வந்து வேக வச்சுருக்கணும், இது வந்து மாவு மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோட ரெசிபி பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போ வந்து ஐஷு சொல்கிறாங்க, டே இங்கே வந்தாலும் சாப்பாடும் சமைக்கிறத பற்றி மட்டும் தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. போகிறப்போ என்னன்னு தெரிலடா, அவங்க அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் பேசும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஷு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து வெற்றி சொல்கிறாரு, அப்படியா, அப்போ என் கூட பேசும்போது ரிலாக்ஸ்டாக இல்லையா அப்படின்னு கேட்டோடனே, அப்போல்லாம் இல்லைடா உன்னையும் பிடிச்சிருக்கு, ஆனால் நீ கொஞ்சம் சில டைம் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் நெடுமாறன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்து ஐஷு பயந்துடுச்சு வெற்றி பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து நெடுமாறன் அப்படின்னு சொல்லி சந்திரமொழி சீன் இருக்குல்ல, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. ரீக்ரியேட் பண்ணிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து எஸ் ஆகிடுறாங்க. இப்போ நெடுமாறன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி மசாலா பேக்கெட் விற்கிறேன்னு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சொன்னால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்போ ஷெஃபுக்கு என்னடா வேல்யூ இருக்குது, இந்த மசாலா பேக்கெட்டெல்லாம் விற்றா கேவலமான ஐடியாவாக இருக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க.
அதுக்கு வந்து நெடுமாறன் சொல்கிறாரு, அவங்க வேணுக்குன்ட்டே நான் நோ சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சே ரகுபதி சார் என்கிட்ட வந்து இதை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்ச நாள் அவங்களே இந்த ஐடியாவை தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேபிகார்ன் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு ரியாவை ஒரு பேபிகார்ன்னு சொல்லி நக்கல் அடித்து சிரிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணே டேரெக்டாக வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தா என்னடா பண்ணியிருப்பேன்னு எனக்கு சுச்சு வருதுன்னு சொல்லி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கேவலமாக கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் வந்து நான் உங்களுக்குலாம் ஷெஃப் நெடுமாறனை யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.